ஹாய் கைஸ், நான் ஹரிஷ். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர். இந்த வீடியோவில் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, க்ளவுட் கம்ப்யூட்டிங் பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும், க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா இந்த வீடியோவை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வந்து பேசிக்ஸ் ஆஃப் க்ளவுடில் வந்து என்ன பார்க்கலான்னா, எப்படி இந்த க்ளவுடெலாம் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி நார்மலாக ஒரு அப்ளிகேஷன்ஸ்லாம் டெப்ளாய் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர்னா நம்மளுக்கு வந்து ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு, மதர் போர்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இது வந்து கம்ப்யூட்டரை ரன் பண்றதுக்கு. இது இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல நம்மளுக்கு என்ன வேணும்னா, ஏசி வேணும். ஏன்னா சிஸ்டம் வந்து ஹீட் ஆகும், அது கூல் பண்றதுக்காக. யூபிஎஸ் வேணும், 24x7 ரன் பண்றதுக்காக. சரியா? இது வந்து ஒரு ஜென்ரலா வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருந்தோம்னா இதெல்லாம் தேவைப்படும். சர்வர் வச்சிருந்தாங்கன்னா இதையே வந்து இன்டூ 10 அவங்களுடைய கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ பிசிக்கல் நாம பர்சனல் கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு 8 ஜிபிலேருந்து 16 ஜிபி ரேம்னா, இந்த சர்வர்ஸ்ல வந்து சாரி சர்வர்ஸ்ல வந்து என்னென்ன தேவைப்படும்னா, 8 ஜிபிக்கு பதிலாக 128 இல்லைன்னா 256 இந்த மாதிரி ரேம்ஸ் தேவைப்படும். ஹார்ட் டிஸ்க்கும் வந்து 20 டிபி இந்த மாதிரி வந்து பிசிக்கல் கம்ப்யூட்டருக்கும் சர்வருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடிக்கு வந்து ஓஎஸ் லெவல்ல சின்ன நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளவுதான் ஒரு பிசிக்கல் கம்ப்யூட்டருக்கும் சர்வருக்கும் டிஃபரன்ஸ். நம்ம ஓகே ப்ரோ, இப்போ நம்ம பிசிக்கல் கம்ப்யூட்டரே வந்து சர்வரா மாத்தணும்னா தாராளமா மாத்தலாம். அதுக்கான சர்வர் ஓஎஸ் போட்டு சில அப்ளிகேஷன்ஸை கான்ஃபிக் பண்ணீங்கன்னா தாராளமா சர்வர்ஸை மாத்தலாம். ஓகே, இப்போ கிளவுடுக்கு போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு கம்பெனி வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு பல லேக்ஸ் ஆகும். இப்போ பிசிக்கல் கம்ப்யூட்டர் வந்து ஒரு 50Kன்னா வச்சுங்க, இன்டூனா இது ஒரு 20 லேக்ஸ் இந்த மாதிரி வரனால அவனுக்கு வந்து மேபி லாஸ்ட்ல முடியலாம். இது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வேணும், இதெல்லாம் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணும், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணும், நிறைய இஷ்யூ இருக்கு. இதுக்காக தான் மாடர்ன் ஏரியாவில் கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்ற ஒரு கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம்ல கிளவுடை வந்து ஆட் பண்ணாங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ, இந்த கிளவுடு என்ன? இந்த ஹார்ட்வேர்லாம் பார்த்தீங்கல்ல, ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி, இதெல்லாம் வந்து ஒரு வெண்டாரால டேக் கேர் பண்ணுவாங்க. அந்த வெண்டார் தான் ஏடபிள்யூஎஸ், அஜூர், ஜிசிபி எக்ஸெட்ரா. இந்த மாதிரி வெண்டார்ஸ் இவங்ககிட்ட போய் ஒரு கஸ்டமரா என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 6 ஜிபி, ஒரு 8 ஜிபி ரேமு, இவ்வளோ ஸ்பெக்கு, ஒரு 1 டிபி ஹார்ட் டிஸ்க்கு, அப்படில வந்து எனக்கு ஒரு சிஸ்டம் வேணும், இவ்வளோ ப்ராசஸரில் ஒரு சிஸ்டம் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா, இவன் வந்து அவனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல உங்களுக்குன்னு ஒரு இடத்த கிரியேட் பண்ணிடுவான். நீங்க கொடுத்த இதுக்கு கிரியேட் பண்ணிடுவான். இதுக்கு வந்து ஒரு ஐபி இருக்கும், பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதை வச்சு உங்களுடைய விர்ச்சுவல் கிளவுட் யாரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயோ ரன் ஆகுது, அதை வந்து உங்களுக்கு வாடகைக்கு விட்டுருவான். நீங்க எவ்வளோ பே பண்றீங்களோ பே பண்றதுக்கு தகுந்த மாதிரி அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் பேசிக்ஸ் ஆகும். இது இந்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சொன்னோம்ல, இது வந்து எதில் வரும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ கிளவுட், அந்த கிளவுட் டாபிக்ல வரும். இவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே கிளவுடா ப்ரொவைட் பண்றான். இதுக்கு எக்ஸாம்பிள், ஏன் ப்ரோ கிளவுடுக்கு போகணும் அப்படின்னா, 24x7 மானிட்டர் பண்ண தேவையில்ல, செக்யூரிட்டி, இவன் எல்லாத்தையும் இவனே மெயின்டைன் பண்ணுவான், எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு 24x அவைலபிலிட்டி இருக்கும். ஓகே, தென் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ், இது ஒரு டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ல சர்வீஸ். 3 இம்பார்ட்டன்ட் ஐஏஎஸ்: இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ், PaaS, SaaS. இதுதான் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ் தான் பார்த்தோம். கம்ப்யூட்டு, ஸ்டோரேஜ்னா எல்லாமே, ஒரு கம்ப்யூட்டருக்கு தேவையான ஸ்டோரேஜ் எல்லாமே அவனே பார்த்துப்பான். ஸ்டோரேஜ் ஆஸ் ஏ சர்வீஸ் கொடுக்குது. ஸ்டோரேஜில்
S3 அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ், பிளாக் ஸ்டோரேஜ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோஸ்ல பிளாக் ஸ்டோரேஜ்னா என்ன, ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னா என்ன, அதை பத்திலாம் போகும். ஓகே, இப்போ பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ்னா என்ன? எக்ஸாம்பிள், நான் ஒரு டெவலப்பர். நான் வந்து ஒரு நோட் ஜேஎஸ்ல ஒரு கோட் எழுதிட்டேன். இந்த கோடை ரன் பண்ணும். நான் இந்த கோடை தூக்கிட்டு போய் அவன் கொடுக்குற பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? அப்லோட் பண்ணிடுவேன். தென் ரன் மட்டும் பண்ணுவேன். இதுக்கான டிபெண்டன்சிஸ், எல்லா சர்வர் செட்டப்ஸ் எல்லாமே அதே பார்த்துக்கும். ஆட்டோ ஸ்கேலிங், எப்படின்னா லோடு வந்தா ஸ்கேல் பண்றது எல்லாமே இந்த பிளாட்ஃபார்மே பார்த்துக்கும். இதுதான் பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ். ஓகே ப்ரோ. சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ் அப்படின்னா என்ன? இப்போ நீங்க பார்க்குற ஜிமெயிலு இதெல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ் தான். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஃபுட் ஆர்டரிங் ஆப்ஸ், கேப்ஸ் எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ்க்குள்ள வரும். யூடியூபு எல்லாமே சாஃப்ட்வேர் ஆஸ் ஒரு இன்டர்நெட் இருந்து நீங்க லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ் தான் வரும். ஓகே, கிளவுட் டைப்ஸ். கிளவுட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. பப்ளிக் கிளவுட்னு சொல்லுவாங்க. பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட், ஹைபிரிட் கிளவுட். இது மாதிரி 3 கிளவுட்ஸ் இருக்கு. ஓகே, பப்ளிக் கிளவுட். இந்த பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸ்ல யாரு? பப்ளிக்கா வந்து ஷேர்டா இருக்கும். ஷேர்ட்னா ஒரு ஒரு ஹியூஜ் ஹார்ட்வேர்ல உங்களுக்கு ஒரு பார்ட்டை பிரிச்சு தருவாங்க. இதுல நிறைய கம்பெனிஸ், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இதுதான் AWS, GCP. பிரைவேட் கிளவுட். இந்த பிரைவேட் கிளவுட் தான் ஒரு ஹியூஜ் ஆர்கனைசேஷன். ஒரு பெரிய கம்பெனி, ஒரு 200 பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கலாம். 200 பிரான்ச்சுக்கும் ஒரு டேட்டா சென்டர் வச்சு இந்த டேட்டா சென்டர்ல இருந்து 200 பிரான்ச்சுக்கு இவனுங்களே ஓன் கிளவுட் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாரும் யூஸ் பண்ணிப்பாங்க, அவங்க ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க நல்லா. இதுதான் பிரைவேட். ஹைபிரிட் கிளவுட் ப்ரொவைடர்ஸ். இதையுமே ப்ரொவைட் பண்றவங்க இருக்காங்க. உங்க கம்பெனிக்கு மட்டும், உங்களுக்கு மட்டும் தனி ஹார்ட்வேர் செட்டப்பு, எல்லாமே ஐசோலேட்டடா இருக்கும். இதையுமே AWS ப்ரொவைட் பண்றா. GCP பிரைவேட் கிளவுடும் ப்ரொவைட் பண்றா. ஒரு கம்பெனியே அவங்களே ஹார்ட்வேர் செட்டப் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி ப்ரொவைடர்ஸ்க்குன்னு எங்களுக்கு தனியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களுக்கு ஐசோலேட் பண்ணி வைங்க, ஷேர்ட் இல்லாமன்னு சொல்லி இவங்ககிட்ட இருந்து செப்பரேட்டா வாங்க. ஹைபிரிட் கிளவுட் வந்து ப்ரொவைடர்ஸ் வந்து இதுவுமே AWS, GCP இவங்க எல்லாருமே ஹைபிரிட், போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் கிளவுட் காம்பினேஷனா வரது தான் ஹைபிரிட் கிளவுட். உங்களுக்கு கிளவுடை பத்தி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராக்டிக்கலா கூட பார்க்கலாம். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு கிளவுடே எப்படி ஒரு டெவலப் பண்றாங்க, உள்ள என்னென்ன காம்போனன்ட்ஸ் வருது, கிளவுடுக்குள்ள என்னென்ன இன்னும் இருக்கு எப்படின்னா, ஒரு EC2 எக்ஸாம்பிள், ஒரு கம்ப்யூட் இன்ஸ்டன்ஸ். EC2ன்றது AWS ஓட இன்ஸ்டன்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டன்ஸ், ஒரு ரேம், ஒரு ஒரு பிசிக்கல் கம்ப்யூட்டர் இன்ஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அது எப்படி ஒரு ஒர்க் ஆகுது, அது எப்படி அவங்க பண்றாங்க, அதை பத்தின இன்டெப்த் நாலேஜ். ஸ்டோரேஜ் சர்வீசஸ் எப்படி, ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னா என்ன, பிளாக் ஸ்டோரேஜ்னா என்ன, அதை பத்தின வீடியோஸ். அது இல்லாம நிறைய எப்படி லோட் பேலன்சர் ஆஸ் எ சர்வீஸ், ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம் லோட் பேலன்சர் ஆஸ் எ சர்வீஸ் எப்படி ஒர்க் ஆகுன்னு. அது இல்லாம டீட்டெயிலா இந்த கிளவுடை வச்சே வந்து ஒரு சீரீஸ் மாதிரி போடலாம். பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு கிளவுட் கொடுத்துட்டோம். இது அடுத்தது வந்து கிளவுடோட இன்டெப்த், கிளவுட் எப்படி ஒர்க் ஆகும், கிளவுட்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும், கண்ட்ரோல் பிளேன் என்ன, டேட்டா பிளேன் என்ன, இதை பத்தி ஜென்ரலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கிளவுடை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், டேட்டா இன்ஜினியரிங், ஏஐயோட பேசிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.